புதுச்சேரியில் நடந்த தேர்தலில் ஆள் மாறாட்டம் செய்து பாஜக வேட்பாளருக்கு கள்ள ஓட்டு போட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி சட்டசபை தேர்தலையொட்டி மண்ணாடிப்பட்டு தொகுதியில் உள்ள ஜவஹர்லால் நேரு சமுதாய நலக்கூடத்தில் வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டிருந்தது. அந்த வாக்குச்சாவடியில் தனது ஜனநாயக கடமையை ஆற்ற ஒரு வாலிபர் சென்றுள்ளார். அப்போது அங்கிருந்த தேர்தல் அதிகாரி பெயர் ஸ்ரீனிவாசன் என்று அறிவிக்க பாஜக, காங்கிரஸ், பிற கட்சி பூத் ஏஜென்ட்டுகள் குறித்து கொண்டுள்ளனர். ஆனால் காங்கிரஸ் ஏஜென்ட்டிற்கு சந்தேகம் ஏற்பட்டு வாக்காளர் பட்டியலில் சோதிப்பதற்குள் அந்த வாக்கை பதிவு செய்துவிட்டதாக கூறப்படுகிறது. அவர் வாக்கை பதிவு செய்துவிட்டு வெளியே வந்தபோது காங்கிரஸ் ஏஜென்ட் தடுத்து நிறுத்தி அவர் மீது சந்தேகம் இருப்பதாக போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். இது தொடர்பாக திருக்குனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்த போது அவர் புதுச்சேரி மாநிலத்தை சார்ந்தவர் இல்லை என்பதும் புதுச்சேரி எல்லையை ஒட்டியுள்ள விழுப்புரம் மாவட்டம் தொரவையை சார்ந்த அரவிந்த் என்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் இவரிடம் ஒரு அரசியல் கட்சியினர் அழைத்து ஸ்ரீனிவாசன் என்பவர் வாக்கு செலுத்த வரமாட்டார், எனவே அரவிந்த் வந்து வாக்கு செலுத்துமாறும் அதற்கு பணம் தருவதாகவும் கூறியிருப்பது தெரிய வந்துள்ளது. இதனையடுத்தே அரவிந்த் அங்கு வாக்கு பதிவு செய்ய இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த தேர்தலில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நட்சத்திர தொகுதியாக கருதப்பட்ட மண்ணாடிப்பட்டு தொகுதி இங்கு பாஜக கட்சியின் சார்பில் மாநில உள்துறை அமைச்சரான நமச்சிவாயம் போட்டியிட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. திருக்குனூரில் வாக்குச்சாவடி அருகே பிரசாரம் செய்த இந்திய கூட்டணி கட்சியை சார்ந்த 4 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி சட்டசபை தேர்தலுக்கான ஓட்டுப்பதிவு நேற்று முன்தினம் நடைபெற்றது. மண்ணாடிப்பட்டு தொகுதி திருக்குனூர் வாக்குச்சாவடியின் அருகே பிரசாரம் செய்தது தொடர்பாக பாஜக, இந்திய கூட்டணி கட்சியினரிடையே தகராறு ஏற்பட்டு மோதலாக மாறியது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த திருக்குனூர் போலீசார் வாக்குச்சாவடி அருகே தகராறில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தவர்கள் மீது தடியடி நடத்தி கலைந்து போக செய்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக திருக்குனூர் போலீசார் தேர்தல் விதிமுறைகளை மீறியதாக இந்திய கூட்டணியை சார்ந்த திருக்குனூர் அண்ணாதுரை, ராஜீவ், பிரகாஷ், செந்தில்வேலன் உட்பட பலர் பேர் மீது வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். அரியங்குப்பம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பராமரிப்பு காரணமாக வருகின்ற 16ஆம் தேதி குடிநீர் விநியோகம் நிறுத்தப்படுகிறது. அரியங்குப்பம் மேற்கு மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் வரும் 16ஆம் தேதி மதியம் 12 மணி முதல் 2 மணி வரை குடிநீர் விநியோகம் நிறுத்தப்படுகிறது. எனவே பொதுமக்கள் ஒத்துழைப்பு தருமாறு பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மூலகுளம் பகுதியில் இயங்கி வரும் கிறிஸ்ட் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் 2வது ஆண்டாக 11/4/2026 சனிக்கிழமையன்று மாலை 5 மணியளவில் கல்லூரியின் ஆண்டு விழா நடைபெற்றது. இதில் சாம்பால் கல்வி அறக்கட்டளை குழுமத்தின் நிறுவனர் மற்றும் கல்லூரியின் தாளர் முனைவர் திரு SR சாம்பால் அவர்கள் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டார். அறக்கட்டளை குழுமத்தின் இயக்குநர் திரு C குமரவேல் மற்றும் அறக்கட்டளை குழுமத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி திரு L சுப்பிரமணியன் ஆகியோர் நிகழ்வினில் சிறப்பித்தனர். கிறிஸ்து கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் அன்பழகன் நிகழ்வினை தொடங்கி வைத்தார். மேலும் சிறப்பு விருந்தினர்களாக ஜி தொலைக்காட்சியினை சார்ந்த பாடகர்கள், சரிகமப்பா வெற்றியாளர்கள் வர்ஷா, S கிருஷ்ணன், மலையாளம் மற்றும் ஜீவன் பத்மகுமார் ஆகியோர் பங்கேற்று பாடி மகிழ்ந்தனர். மாணவர்களின் ஆடல் பாடல் நிகழ்ச்சியோடு நிகழ்வு சிறப்பாக நடந்து முடித்தது. பேராசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் என அனைவரும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் நாளை 3 மையங்களில் ராணுவ பணிகளுக்கான தேர்வு நடைபெறுகிறது. தேசிய ராணுவ அகாடமி, கடற்படை அகாடமி மற்றும் ஒருங்கிணைந்த ராணுவ சேவைகளுக்கான தேர்வுகளை நடத்த புதுச்சேரியை ஒரு மையமாக மத்திய பணியாளர் தேர்வாணையம் தேர்ந்தெடுத்துள்ளது. அதன்படி நாளை புதுச்சேரியில் 3 துணை மையங்களில் இத்தேர்வு நடைபெறுகிறது. ஒருங்கிணைந்த ராணுவ சேவைக்கான தேர்வு கருவாடிக்குப்பம் பாத்திமா மேல்நிலைப் பள்ளியில் காலை 9 மணி முதல் 3 பிரிவுகளாக நடைபெறவுள்ளது. இதில் 140 தேர்வுகளுக்கு இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. தேசிய ராணுவ அகாடமி, கடற்படை அகாதமிக் தேர்வு அன்று காலை 10 மணி முதல் 2 பிரிவுகளாக நடைபெறுகிறது. இதில் பாரதிதாசன் மகளிர் கல்லூரியில் 277 தேர்வுகளுக்கும், லாஸ்பேட்டை வள்ளலார் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 195 தேர்வர்களுக்கும் இடம் ஒதுக்கப்பட்டுள்ளன. மொத்தம் 612 தேர்வர்கள் புதுச்சேரியை மையமாக தேர்வு செய்துள்ளனர். இத்தேர்வை நடத்த புதுச்சேரி அரசு பல்வேறு விரிவான ஏற்பாடுகளை செய்துள்ளது. இத்தேர்வர்களுக்காக புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து காலை 7:30 மணி முதல் சிறப்பு பேருந்து இந்த மையங்களுக்குள் இயக்கப்படுகின்றன. மேலும் இத்தேர்வு முடிந்து திரும்பும் போது இந்த பேருந்துகள் இயக்கப்படுகின்றன.
ஜிப்மரில் காலியாக உள்ள தரவு உள்ளீட்டாளர் பணியிடங்களை ஒப்பந்த அடிப்படையில் நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்த பணிக்கு விண்ணப்பிக்க விரும்புவோர் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் கணினி பயன்பாடுகள், பிடெக் அல்லது பிஎஸ்சி ஆகிய துறைகளில் ஏதேனும் ஒரு இளங்கலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும். மேலும் கணினி இயக்கத்தில் போதிய அறிவும் நிமிடத்திற்கு 8000 கிளி டிப்ரெஷன்ஸ் வேகத்தில் தட்டச்சு செய்யும் திறனை பெற்றிருப்பது அவசியமாகும். விண்ணப்பதாரர்கள் 30 வயதுக்கு உட்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இருப்பினும் இடஒதுக்கீடு பிரிவினருக்கு அரசு விதிமுறையின்படி வயது வரம்பில் தளர்வுகள் வழங்கப்படும். தேர்வு செய்யப்படும் தகுதியுள்ள நபர்களுக்கு மாதம் ரூபாய் 20,000 முதல் ரூபாய் 29,200 வரை ஊதியமாக வழங்கப்படும். இந்த பணியிடங்களுக்கு தகுதியானவர்கள் நேர்முக தேர்வு மற்றும் தட்டச்சு தேர்வு மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். வரும் மே 6, 2026 அன்று காலை 9 மணியளவில் புதுச்சேரி ஜிப்மர் வளாகத்தில் உள்ள நெஃப்ராலஜி அல்லது மெடிக்கல் ஆன்காலஜி துறைகள் நேர்முக தேர்வு நடைபெறும். ஆர்வமுள்ளவர்கள் தங்களின் கல்வி சான்றிதழ்கள் மற்றும் தேவையான ஆவணங்களுடன் நேரடியாக கலந்து கொண்டு இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மாறியதையடுத்து போலீசார் தடியடி நடத்தி இரு தரப்பினரையும் கலைத்தனர். மண்ணாடிப்பட்டு தொகுதியில் பாஜக வேட்பாளராக அமைச்சர் நமச்சிவாயம் போட்டியிடுகிறார். இங்கு காங்கிரஸ் வேட்பாளராக சட்டப்பேரவை முன்னாள் துணைத் தலைவர் டிபிஆர் செல்வம் களத்தில் உள்ளார். இருவருக்கும் இடையே கடும் போட்டி நிலவுகிறது. இந்நிலையில் திருக்குனூர் அரசு மேல்நிலைப்பள்ளி வாக்குச்சாவடிகள் பாஜகவினர் அதிக அளவு திரண்டு இருந்ததாக கூறப்படுகிறது. அங்கு வந்த காங்கிரஸ் கட்சியினர் இங்கு ஏன் இவ்வளவு பேர் திரண்டு இருக்கிறீர்கள் என்று வாக்காளர் மட்டும்தான் இங்கு வர வேண்டும் என்றும் கூறியதாகவும் தெரிகிறது. இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு தாக்குதலில் ஈடுபட தொடங்கினர். இதனையடுத்து அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் தலையிட்டு இரு தரப்பினரையும் தடியடி நடத்தி கலைத்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பதற்றம் ஏற்பட்டது. அங்கு போலீசார் குவிக்கப்பட்டனர். அனைத்து மருத்துவக் கல்லூரிகளும் எம்பிபிஎஸ் படிப்புக்கு 4.5 ஆண்டுகளுக்கு மட்டும் கட்டணம் வசூலிக்க தேசிய மருத்துவ ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. மருத்துவ ஆணையத்தின் செயலர் டாக்டர் ராகவ் லங்கர் கடந்த 7ஆம் தேதி வெளியிட்ட இந்த உத்தரவு அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச தலைமை செயலர்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவை சுட்டிக்காட்டியும் இதை அமல்படுத்த வலியுறுத்தியும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர், முதல்வர், தலைமை செயலர் உள்ளிட்டோருக்கு புதுச்சேரி யூனியன் பிரதேச அனைத்து சென்டாக் மாணவர் பெற்றோர் நலச்சங்கத்தின் தலைவர் நாராயணசுவாமி மனு அனுப்பியுள்ளார். அந்த மனுவில் கூறியிருப்பதாவது: விதிமுறைகளின்படி எம்பிபிஎஸ் படிப்பிற்கான கால அளவு 4.5 ஆண்டுகள் மட்டும். இதற்கு மட்டும் மாணவர்கள் கட்டணம் செலுத்த வேண்டும். மேலும் ஓராண்டு கட்டாய பயிற்சியின் போது மருத்துவக் கல்லூரி நிர்வாகங்கள் அந்த மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்க வேண்டும். இதை மீறினால் தேசிய மருத்துவ ஆணையம் கடும் நடவடிக்கை எடுக்கும் என்றும் எச்சரித்துள்ளதாக அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார். போக்குவரத்து துறையின் PY05VH வரிசையில் உள்ள ஃபேன்சி எண்களுக்கான ஏலம் வருகின்ற 16ஆம் தேதி நடைபெறுகிறது. இதுகுறித்து போக்குவரத்து ஆணையர் அலுவலக செய்திக்குறிப்பில், புதுச்சேரி போக்குவரத்து துறையின் PY05VH திருபுவனை வரிசையில் உள்ள ஃபேன்சி எண்களை இணையதளத்தில் வரும் 16ஆம் தேதி காலை 11 மணி முதல் மாலை 4:30 மணி வரை ஏலம் விட இருக்கிறது. ஏலத்தில் பங்கு பெறுவதற்கு தேவையான பெயர் மற்றும் கடவு சொல்லை இணையதளத்தில் நியூ பப்ளிக் யூசர் கிளிக் செய்வதன் மூலமாக இன்று 11ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை பதிவு செய்து கொள்ளலாம். இவ்வாறு பதிவு செய்தவர்கள் மட்டுமே 16ஆம் தேதி காலை 11 மணி முதல் 4:30 மணி வரை நடக்கும் ஏலத்தில் பங்கு பெறலாம். அதற்கான வழிமுறைகள் மற்றும் ஏல நிபந்தனைகளை இன்று 11ஆம் தேதி முதல் இணையதள முகவரிகள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி சபரி வித்யேஸ்வரம் பள்ளியில் 22வது ஆண்டு விழா மற்றும் வழியனுப்பு விழா உற்சாகமான கொண்டாட்டத்துடன் நடைபெற்றது. புதுச்சேரி ECRயில் அமைந்துள்ள சபரி வித்யேஸ்வரம் பள்ளியில் 22வது ஆண்டு விழா மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான வழியனுப்பு விழா கடந்த ஏப்ரல் 4ஆம் தேதி அன்று மிக சிறப்பாக நடைபெற்றது. பள்ளியின் தலைமை ஆசிரியர் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் மாணவர்களின் திறமைகளை ஊக்குவிக்கும் விதமாக பல்வேறு நிகழ்ச்சிகள் ஒருங்கிணைக்கப்பட்டன. விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக பள்ளியின் மேலாண் குழு தலைவர், ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விழாவில் உரையாற்றிய ஆசிரியர்கள் மற்றும் விருந்தினர்கள் மாணவர்களின் கல்வி வளர்ச்சி, ஒழுக்கம் மற்றும் எதிர்கால இலக்குகள் குறித்து ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை வழங்கினர். கடந்த கல்வியாண்டில் கல்வி மற்றும் விளையாட்டுத் துறைகளில் சிறந்து விளங்கிய மாணவர்களுக்கு பாராட்டுகளும் பதக்கங்களும் வழங்கப்பட்டன. விழாவின் ஒரு பகுதியாக மாணவர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. பாரம்பரிய கலைகளான பரதநாட்டியம், கரகாட்டம் மற்றும் யோகா போன்ற நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்தன.
தற்கால இசைக்கேற்ப மாணவர்கள் ஆடிய குழுநடங்கள் விழாவிற்கு மேலும் உற்சாகம் சேர்த்தன. இந்த பள்ளியிலிருந்து மேல்நிலை படிப்பிற்கு செல்வோருக்கும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் ஆசிரியர்கள் இனிப்புகள் வழங்கி அவர்களின் மேலான எதிர்காலத்திற்காக வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நிகழ்ச்சி நிறைவாக பள்ளியின் மாணவர்களின் கல்வி சூழலை மேம்படுத்தவும் ஒருமைப்பாட்டை வளர்க்கவும் இந்த விழா ஒரு முக்கிய மைல்கல்லாக அமைந்தது. இவ்வாறாக பெற்றோர்கள் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். உளவியலாளர் மருத்துவர் புவனா வாசுதேவன் சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்தார். பள்ளி முதல்வர் மாரிமுத்து வரவேற்புரையாற்றினார். பள்ளியின் தலைமை ஆசிரியை சுஜாதா மழலையர் வகுப்பிற்கான ஆண்டிற்கை வாசித்தார். தொடர்ந்து சிறப்பு விருந்தினரால் மழலையர்களுக்கான பட்டமளிப்பு வழங்கப்பட்டது. தொடர்ச்சியாக பட்டமளிப்பு பாடல் இசைக்கப்பட்டது. மழலையர் பிரிவு மாணவர்கள் உரை நிகழ்த்தப்பட்டது. புதுச்சேரியில் வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகிறது. புதுவையில் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. சுட்டெரிக்கும் வெயிலால் மக்கள் வீடுகளுக்குள் முடங்கியுள்ளனர். கத்திரி தொடங்கும் முன்பே கடந்த சில நாட்களாக புதுவையில் வெயில் வாட்டி வதைத்து வருகிறது. நேற்று 95 டிகிரி வெப்பம் பதிவானது. இதனால் மக்கள் பகல் நேரங்களில் வெளியே செல்வதை தவிர்க்கின்றனர். அவசர தேவைகளுக்கு மட்டுமே வெளியே செல்கின்றனர். அப்போதும் தலையில் துணி, தலைக்கவசம் அணிந்து செல்கின்றனர். வெயிலின் தாக்கத்தால் புதுவை நகரில் பல சாலைகள் வாகன போக்குவரத்தின்றி வெறிச்சோடியுள்ளது. புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற தூய லூர்தன்னை திருத்தலத்தின் 149வது ஆண்டு பெருவிழா கொடியேற்ற நிகழ்வில் புதுச்சேரி மட்டுமின்றி பிரான்ஸ் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளிலிருந்தும் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்ற மாதாவை வழிபட்டனர். புதுச்சேரி வில்லியனூரில் அமைந்துள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற தூய லூர்தன்னை திருத்தலம் வரலாற்று சிறப்புமிக்கதாகும். பிரான்ஸ் நாட்டின் லூர்து நகருக்கு அடுத்த உலகிலேயே லூர்து மாதாவுக்கென்று கட்டப்பட்ட 2வது ஆலயம் வில்லியனூர் மாதா ஆலயமாகும். மேலும் தமிழர் பண்பாட்டின்படி ஆலயத்திற்கு முன்குளம் அமைந்திருப்பது இதன் தனி சிறப்பாகும். இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஈஸ்டர் பண்டிகை முடிவடைந்த வாரத்தில் சனிக்கிழமையன்று ஆண்டு விழா கொடியேற்றத்துடன் தொடங்குவது வழக்கம். அதன்படி லூர்தனை திருத்தலத்தின் 149ஆம் ஆண்டு பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனையொட்டி காலை 5:30 மணிக்கு ஆலயத்தில் நடைபெற்ற கூட்டு திருப்பலிக்கு பின்னர் மாதா உருவம் தாங்கிய திருக்கொடி பக்தர்கள் படை சூழ மாதா திருக்குளத்தை சுற்றி பவனியாக கொண்டு செல்லப்பட்டது. இதன் பின்னர் திருத்தல முற்றத்தில் உள்ள கொடிமரத்தில் தஞ்சாவூர் மறைமாவட்ட ஆயர் சகாராஜ் திருக்கொடியேற்றி திருவிழாவை துவக்கி வைத்தார். இந்த விழாவில் புதுச்சேரி மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் பிரான்ஸ் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளிலிருந்தும் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று மாதாவை வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து ஏப்ரல் 18ஆம் தேதி வரை திருவிழா நாட்களில் தினமும் காலை மற்றும் மாலையில் திருப்பணிகள் தேர்ப்பவனி நடைபெறுகிறது. ஏப்ரல் 19ஆம் தேதி திருத்தலத்தின் 149வது ஆண்டு பெருவிழாவை முன்னிட்டு திருப்பலி, அதனைத் தொடர்ந்து இரவு 7:30 மணிக்கு மாதாவிற்கு வைர கிரீடம் சூட்டப்பட்டு பெருவிழா ஆடம்பர தேர்ப்பவனியும் நடைபெறவிருக்கிறது.